ஆக்டர்ஸ் கிட்ட வந்து போலாம். ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், அக்ஷய் கண்ணா, சஞ்சய் தத் இது மாதிரியான நெறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் செமையா நீட்டா இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா, அக்ஷய் கண்ணா பிளஸ் மேஜர் இக்பாலா ப்ளே பண்ண அர்ஜுன் ராம்பால் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் டெரிஃபிக்கா இருந்துச்சு. ரன்வீர் சிங் ஒரு ஸ்பை அப்படிங்கிறனால கொஞ்சம் சட்டிலான ரோல் தான். அது அவர் நீட்டா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. ரன்வீர் சிங், சாரா அர்ஜுனா என்னடா காம்போ அப்படின்னு நீங்கலாம் கேட்டீங்கன்னா, படத்துல அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் 3யா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 45 நிமிஷம் படம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 2மே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடா இருந்த மாரி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலாம் தரமா பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே பாகிஸ்தான் குள்ளாரயே போயிட்டு வந்த மாரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். துரந்தர் டைட்டில் ட்ராக் நான் நச்சனா, இஷ்க் ஜலாஹ, ஷராரத் அதுவும் அஜய் சிங் வாய்ஸ் கெஹ்ருவா யப்பா வார்த்தையில சொல்ல முடியுமா அந்த பாட்ட? கெஹ்ருவா இஸ் மை ஹார்ட்ரா. என்ன சார் நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா.